ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பேன் என மிரட்டி தொழிலதிபர் ரூபாய் 40 லட்சம் பறித்த விவகாரம் தொடர்பாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பேன் என மிரட்டி தொழிலதிபரிடம் ரூபாய் 40 லட்சம் பறித்த விவகாரம் தொடர்பாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்த தனிப்படையில் இடம்பெற்ற காவல் ஆய்வாளர் புகாரி கைதான நிலையில் அவரிடமும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் பெயரை கூறி மோசடி செய்தது தொடர்பாக எஸ்ஐயிடமும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்த தனிப்படையில் இடம்பெற்ற காவல் ஆய்வாளர் புகாரி கைதான நிலையில் அவரிடமும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தனிப்படையில் உள்ள வேறு யாரும் இதேபோல மிரட்டி பணம் பறித்தார்களா என காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பேன் என மிரட்டி தொழிலதிபரிடம் ரூபாய் 40 லட்சம் பறித்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது. அந்த வகையில் எஸ்ஐயிடமே தீவிரமான விசாரணையானது அரங்கேறியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்த தனிப்படையில் இடம்பெற்ற காவல் ஆய்வாளர் புகாரி கைதான நிலையில் அவரிடமுமே இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. வேறு யாரையாவது மிரட்டி பணம் பறிக்கப்பட்டதா என்றும் இந்த விசாரணையில் அவர்களிடம் கேள்வியானது எழுப்பப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரி அவர்கள். ஹரி வணக்கம். தற்போது ஆம்ஸ்ட்ராங் பெயரை கூறி மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக எஸ்ஐயிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இந்த விசாரணை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் சுசிலா. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தனிப்படையில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பதாக கூறி மிரட்டி 40 லட்சம் பறித்த வழக்கில் இன்ஸ்பெக்டர் உட்பட 2 கைதாகியுள்ள நிலையில் மீண்டும் விசாரணை செய்து வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி ரவுடி நாகேந்திரன் உட்பட 28 நபர்களை போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கில் திருவேங்கடம் என்பவரை இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி என்கவுண்டர் செய்தார். இந்த வழக்கில் சம்பவ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகிய இருவரும் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றதால் அவர்களை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் விசாரிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரிக்க உள்ளது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த காவல் ஆய்வாளர் ஒன்றப்பின் ஒன்றாக லஞ்ச புகாரில் சிக்கி வருவது காவல்துறையிடமே பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவான மொட்டை கிருஷ்ணன் செல்போன் எண்ணை ஆய்வு செய்த போது அந்த தொழிலதிபரான அகில் குமார் என்பவரின் பெயரில் இருப்பதாகவும் இன்ஸ்பெக்டர் புகாரி தொழில் அதிபரான அகில் குமார் என்பவரை வழக்கில் சேர்ப்பதாக மிரட்டி சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை பறித்ததாகவும் இதை போல சிறுக மிரட்டி 40 லட்சம் வரை மிரட்டி பறித்ததாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி 5 லட்சம் வரை பறித்ததாகவும் தொழிலதிபர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறை உயரதிகாரி இன்ஸ்பெக்டர் புகாரியிடம் துறை ரீதியான விசாரணை நடத்திய போது மிரட்டி பணம் பறித்தது தெரிய வந்தது. இவருக்கு துணையாக சீனிவாசன் என்ற நபரும் செயல்பட்டு தெரிய வந்தது. இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பல ஆண்டுகளாக இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி மிரட்டி பல பேரிடம் பணம் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இன்ஸ்பெக்டர் முகமது புகாரியின் மற்றும் சீனிவாசன் ஆகியோருடைய செல்போன் உரையாடல் மற்றும் வாட்ஸ்அப் சாட்டுகளை வைத்து விசாரணை செய்ததில் மேலும் ஒரு காவல் ஆய்வாளர் சரவணன் என்பவருடைய பெயரும் அடிப்படுவதால் அவரையும் தற்போது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் காவல் ஆய்வாளர் சரவணை வெட்டியதால் தான் இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி என்கவுண்டர் செய்ததாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புகாரி அடுத்தடுத்து இன்ஸ்பெக்டர்கள் சிக்குவதால் துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படையில் பணியாற்றி அனைத்து காவல்துறையிடம் விசாரணை நடத்தி உயர் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். உதவி ஆணையர் முதல் காவலர்கள் வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தனிப்படையில் பணியாற்றி அனைவரையும் விசாரிக்க உள்ளனர். வேறு யார் இது போல மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்து விசாரணை நடத்த உள்ளனர். சிபிஐ வழக்கை கையில் எடுத்த உள்ள நிலையில் முன்னதாக இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் சிக்குவது காவல்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி ஹரி.